Namaste to all. I am Harinakshi of Vivekananda Vidyalaya CBSE and Matriculation Assistant Correspondent. And இந்த ஐடியா வந்து முதல்ல எங்களுக்கு வந்து ரெக்கார்ட்னு ஒன்று பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற போது திருக்குறள்லேருந்து பண்ணலாம். பிகாஸ் லைக் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே திருக்குறள் ரொம்ப ஸ்ட்ராங்குங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு எப்போவுமே இருந்தது. when we thought of this idea, like we thought of going to 1330 குறள் வந்து சொல்லலாம். ஆனால் அது எப்படி வந்து எடுத்துகிட்டு போகலாங்கிற போது ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து 1330 பேரையும் எடுத்து வச்சு செய்யலாம் அப்படின்னு யோசித்தோம். ஆனால் அது ரொம்ப ஒரு மேசிவான ஒரு 11 hours கிட்ட அது போகும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்ததுனால we thought of doing it in a very short time. அந்த ரெக்கார்ட் நாங்கள் யாராவது பண்ணியிருக்காங்களா, ஆல் ஓவர் இந்தியாவில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது இட் வாஸ் நாட் தேர். ஓகே, நம்ம லீஸ்ட் டைமில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மாடியூல் வரும்போது தான் we thought of doing the 133 அதிகாரங்களை வந்து 133 பேரை வச்சு முடிக்கலாம். ஒரு 10 திருக்குறளை வந்து ஒரு 30 seconds அப்படிங்கிற ஒரு டைம் செட்டை வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டும் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். சாஜு காதல் சிறப்படுத்த காலம் நிகழ்ச்சி படிமொழிவாளர் when we started for audition ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டூடெண்ட்டுமே ஒரு அதிகாரத்துக்குமே ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு ஆடிஷனுக்கு வந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி இருந்தது. லைக் அரௌண்ட் ஒரு மினிமல் டைம் ஆஃப் 15 seconds 17 secondsங்கிற ஒரு டைம் பீரியடில் முடிக்கும் போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. when we first ரிஹர்சல் நாங்கள் வந்து அட் அ ஸ்டெச்சில் நாங்கள் எல்லாரையும் பண்ணும் போது அரௌண்ட் 1 hour 7 minutes என்னமோ இருந்தாங்க பசங்க. ஆனால் இட் வாஸ் ரியல்லி ஸோ ப்ரவுட். இன்றைக்கி நான் வந்து 57 minutes வந்து பசங்க பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அண்ட் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஃபைனலி டு மை டீச்சர்ஸ், அவங்க நான் என்ன தான் ஐடியா கொடுத்தாலும் டீச்சர்ஸ் கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நான் நேற்றும் வந்து 1 hour கரெக்டாக 59 minutes என்னமோ இதில் இருந்தது. But it's very remarkable. It was like done in 57 minutes. And thanks to our management and for my dear teachers and students and to my dear parents also. Thank you. நமஸ்தே, என் பேர் யுவஸ்ரீ. நான் வந்து 12B1 வந்து படிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்கூல் வந்து 133 மாணவர்கள் வச்சு 1330 குறள் வந்து சொல்கிற ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நான் 128வது குறள் குறிப்பறிவுறுத்தல் அப்படின்ற ஒரு குறள் வந்து சொல்லியிருக்கேன். அதை நாங்கள் 57 minutesல முடிக்கும் போது ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருந்துச்சு. இதை வந்து எங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் எங்களுக்கு முடிக்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் டீச்சர்ஸும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ எவ்ரிவன், ஐம் ரத்னமாலியா ஃப்ரம் 12A. இன்றைக்கி வந்து இந்த திருக்குறள் பார்ட்டிசிபெண்ட்டில் நானும் ஒரு இதுவாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து 125வது அதிகாரத்தில் 10 குறள் வந்து நான் ஃபாஸ்ட்டாக சொன்னேன். அதுவும் எனக்கு அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. 57 மினிட்ஸ் சொல்லுவோன்னு எங்களுக்கே ஒரு ஹோப் இல்லை. இருந்தாலும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி நாங்கள் கொஞ்சம் இதுவாக இருந்ததுனால டீச்சர்ஸும் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால நாங்கள் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இது வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம்.
தேங்க்யூ ஃபார் ஹாய் எவ்ரிவன், ஐ எம் மனிஷ். நாங்கள் வந்து விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூலில் படிக்கிறோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த திருக்குறள் காம்படிஷனில் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன கிட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிட்ஸ்லாம் பேசினாங்க, போல்டாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்களே ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரெயின் ஆகி 1 வீக்கில் ட்ரெயின் ஆகி இந்த காம்படிஷனை அச்சீவ் பண்ணோம். தேங்க்யூ. ஹாய், என் பேர் நரேஷ். நான் வந்து விவேகானந்தா வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து படிக்கிறேன். எனக்கு திருக்குறளை சேர்ந்த போது ஃபஸ்ட்டு நான் வந்து 30 செகண்ட்ஸில் தான் சொல்ல முடிச்சு. என்னால் சொல்ல முடியுமான்ற நம்பிக்கையே இல்லை. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து சொன்னாங்க இந்த மாதிரி முடியும் அப்படின்ற நம்பிக்கை கொடுத்தாங்க. அதனால் என்னால் முடியும்னு நினச்சிட்டு நான் வந்து காம்படிஷனில் சேர்ந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் விவேகானந்தா வித்யாலயா மேனேஜ்மெண்ட். நான் வந்து ஸ்மிருதா, ஐ எம் ஸ்டடிங் இன் 8th B. ஸோ இந்த ஒரு கலாம் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 மந்த்தாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். 1 மந்த்தாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு 4 பீரியட் நாங்கள் வந்து இங்கேயே மெட்ரிக் ஸ்கூல்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு, நிறைய இன்கம்ப்ளீட்ஸ் இருந்தது, கஷ்டமாக இருந்தது, படிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருந்தது. பட் இருந்துமே வந்து ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்றத எங்கள் டீச்சர்ஸ் எங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ எங்களால் வந்து அதனால தான் இந்த கலாம் வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து எங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு எங்கள் டீச்சர்ஸ் தான் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. நாங்களும் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டோம். எங்கள் டீச்சர்ஸ் சொன்னது வரைக்கும் நாங்கள் கற்றுக்கிட்டது ஹார்ட் ஒர்க்ஸ் நெவர் ஃபெயில்ஸுன்றதை எங்களுக்கு புரிய வச்சாங்க. 57 செகண்ட்ஸில் முடிச்சதுன்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக எங்களுக்கு இருந்துச்சு. நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் போட்டோம் இதுக்காக. அதனால தான் இங்கே நாங்கள் இவ்வளோ போல்டாக இருக்கோம். நான் இங்கே பள்ளியில் பணிபுரிகிறேன், தமிழ் ஆசிரியராக இருக்கேன். ஸோ ஒவ்வொரு தமிழ் ஆசிரியர்களுமே இந்த திருக்குறளை காம்படிஷனுக்காக ரொம்ப நல்லா உதவியிருக்காங்க. ஒவ்வொரு கிளாஸ் டீச்சருமே இதில் நல்லா உதவியிருக்காங்க. இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாளைக்கும் ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ 1 மணி நேரத்தில் நாங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக திருக்குறளை இந்த 133 அதிகாரங்களும் ஒவ்வொரு மாணவர்களும் குறள் சொல்லுவாங்க. ஸோ தினமும் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா டைமிங் நோட் பண்ணிவிட்டு அந்த டைமிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ நேரம் முடிக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே நாங்கள் நோட் பண்ணுவோம். ஸோ இவங்க இந்த டைமிங்காக 30 செகண்டா இல்லை 35 இல்லை 29 ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அதை வந்து நோட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாங்கள் பேசுவோம். ஸோடா நீங்கள் நாளைக்கு வந்து இதை விட இன்னும் கம்மியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழந்தைங்களுமே நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம். அந்த குழந்தைங்களும் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளுமே இன்றைக்கி 33ல் சொன்னாங்கன்னா அடுத்த நாள் வந்து அவங்க 30ல் சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்த நாள் 29, 28 அப்படி சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க. எல்லாருமே லைக் யூகேஜிலேருந்து ஸோ அந்த மழலை பேச்சிலேருந்தே அவங்க திருக்குறளை அவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் 60 இதில் நாங்கள் 57 மினிட்ஸில் நாங்கள் சொல்லியிருக்கோம், வினாடிகளை சொல்லியிருக்கோம். அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் பள்ளிக்கும் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு நாங்கள் முதல்ல எங்கள் பள்ளிக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இதுவுமே எங்களுக்கு ரொம்ப ஒரு எங்கள் பள்ளி இவ்வளோ சாதனை பண்ணியிருக்கு அப்படின்ற சொல்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஒவ்வொரு ஆசிரியருமே ஒவ்வொரு மாணவர்களுமே நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த சாதனையை எங்களுக்கு இந்த பள்ளியில் அமைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நமஸ்தே, நான் வந்து விவேகானந்தா வித்யாலயா சிபிஎஸ்சி குரூப்ஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அட் ஃபர்ஸ்ட் நான் வந்து ரொம்ப ஹானரபுளாக ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமை வந்து எங்களுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு. அடுத்தது வந்து நான் கலாம் ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் எங்களுக்கு நல்லா வந்து தெரியுது. ஸோ ஈவன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னுடைய டீம் ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கும் நான் வந்து இந்த இடத்துல ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் அவங்களோட எஃபோர்ட் தான் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படுது. ஸோ நாங்கள் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொன்ன உடனே அவங்க தான் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. ஸோ செலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸு அதில் வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிமிட்டடாக சொல்கிறாங்களோ, ரொம்ப டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்கிறாங்களோ அவங்கள வந்து ட்ரைன் அப் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ பேரண்ட்டுக்கிட்ட வந்து மோட்டிவேட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து பசங்களுக்கு கைட் பண்ண சொன்னதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இது வந்து ஒரு கம்பைன்டு ஒரு திங்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஈவெண்ட் வந்து முடிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு எங்களுக்கு எந்த அளவுக்கு ஏர்ஜ் இருந்ததோ அதே சப்போர்ட் வந்து பேரண்ட்டுக்கிட்டேயும் இருந்துச்சு, டீச்சர்ஸ்கிட்டையும் இருந்தது, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணுறோம். இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து முடிக்கிறதுக்கு நாங்கள் 16 மினிட்ஸ் வந்து டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அட்லாஸ்ட் 1 hour 30 minutes வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம். அப்புறம் அதை 60 நம்மளால் முடியும் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்கரேஜ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நாங்கள் முடிச்சிருக்கிற செகண்ட்ஸ் வந்து அதாவது மினிட்ஸ் எத்தனை மினிட்ஸ் முடிச்சிருக்கோம்னா 57 மினிட்ஸில் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு ஃபுல்லாகவுமே யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். அவங்களுடைய
அந்த பூஸ்டப் நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னோம். பட் அதை வந்து அவங்க எக்ஸிபிட் பண்ண அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மேனேஜ்மெண்ட் சைடும் சரி, எங்களுடைய சைடும் சரி, பேரண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்புறம் கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கும் ரொம்பவுமே வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கும். ஸோ once again thank you for this opportunity. Thanks to Vivekananda Vidyalaya Group of Schools. Thanks to Kalam's World Record. Thank you for watching. Consider subscribe our channel Kalam's World Records and click the bell icon. Like, comment down and share.